அன்பு நேயர்களே, இன்றைய சனிக்கிழமை நண்பகல் வரையுமான செய்தியாக சர்ச்சை செய்தி ஒன்று வெளியாயிருக்கின்றது. அதை நாமும் கடந்து செல்ல முடியவில்லை. ஏனெனில் வளிமண்டலவியல் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஜெனரல் அதுல கருணாநாயக்க அவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் நேற்று 2 எதிர்கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெகசேகர எம்பி அவர்களும் பகிரங்கமாக அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அதில் டிஜி, அதாவது வளி மண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகன் டைரக்டர் ஜெனரல் தற்பொழுது வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் எனவும் அவரது குழந்தைகளுடன் பேச முடியாதவாறு அவருக்கு இராணுவத்தில் காவல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தி இப்பொழுது பரவலாக வந்த வண்ணம் இருக்கின்றது. இதில் உண்மை தன்மையும் நாமளும் முகந்து தேடிய போது, நம்ம தொழில தானே முகந்து தேடிய போது அரசு தரப்பால் இன்னும் ஒரு ரிப்ளை கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் இவர்கள் நாடாளுமன்றத்தில் எதுவும் பேசலாம், அது அவங்கள போலீஸ் எல்லாம் பிடிக்க முடியாது, அது வேற விடயம். ஆனால் அரசு தரப்பிலிருந்து ஒரு பதில் கொடுக்க வேணும் இல்லையா? அதை இன்னும் கொடுக்கவில்லை. எதிர்கட்சி தலைவர் எஸ்பிபி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நேற்று அரசாங்க வானிலை ஆய்வுத்துறை அதிகாரிகளை வாயடைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு இது. அவர்கள் மெய்நிகர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அவர்கள் ஊடகங்களுக்கு பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் பேசிய சஜித் அவர்கள் பொதுமக்களிடமிருந்து தகவல்களை மறைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். நவம்பர் 11 முதல் 26 வரை வானிலை ஆய்வுத்துறை மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து பலமுறை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளன என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பேரிடர் மேலாண்மை பொறிமுறை ஏன் சரியான நேரத்தில் செயல்படுத்தப்படவில்லை என்பதையும் அவர் அறிய கோரியிருக்கின்றார். அபாயங்கள் தெளிவாக அடையாளம் காணப்பட்ட போதும் நாட்டின் பேரிடர் மேலாண்மை அமைப்பு ஏன் பதிலளிக்க தவறியது என்பது குறித்து முக்கியமான பிரச்சனை என்றும் அவர் சபையில் தெரிவித்திருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டை நிர்வாகத்தின் கடுமையான தோல்வி என்றும் அவர் விவரித்திருக்கின்றார். அதாவது இந்த மண் சரிவு விடயமாக ஏற்கனவே இந்தியா நியாயமான தகவல்களை கொடுத்திருந்த போதிலும் அரசாங்கத்தால் அது உதாசீனம் செய்யப்பட்டிருப்ப என்ற குற்றச்சாட்டு தான் இங்கு தெளிவாக வந்த வண்ணம் இருக்கின்றது. எதிர்கட்சிகள் சொல்வதெல்லாம் பொய் என்றும் தட்டிவிடக் கூடாது மக்களே. இதில் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அரசாங்கத்தில் நாம் நல்ல காரியத்தை மாத்திரம்தான் தூக்கி சுமக்கலாம். அவங்களோட போக்கிரித்தனங்களை நாம் சுமக்க முடியாது. ஏனெனில் எல்போட் அமைச்சரவை, அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இதெல்லாம் இந்த எல்போட்டும் அமைச்சர் எல்லாம் யார் தெரிவு செஞ்சார்? சுப்ரீம் லீடர் டில்வின் சில்வா. அப்படியானால் எல்லாத்தையுமே நீங்க செய்ய போறீங்களா? முழு நாட்டையும் நிர்வகிக்க சுப்ரீம் லீடரால முடியுமா? ஒவ்வொரு நிர்வாகங்கள் பிரித்து வழங்கப்படவும் அதில் அவர் தவறு விட்டு இருக்கிறார். சுப்ரீம் லீடர் டில்வின் சில் அவர் தான் இப்ப சுப்ரீம் லீடர் இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாவற்றிலையும் அவர் தலை போட்டுக் கொண்டு இருக்கிறார். அது வெளிவராத செய்திகள். எனவே நிர்வாகங்கள் அந்தந்த மாவட்ட ரீதியாக மாவட்ட அமைச்சரை இனங்காண வேண்டும் இல்லையா? தேர்தலில் நீங்க ஜூனியர் பசங்களை தேடி பிடிச்சி எம்பி ஆக்கிறீங்க, அவங்களை தூக்கி கொடுத்து மினிஸ்டர் ஆக்கிட்டு எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கிட்டு அமைக்கிட்டு நடத்த முடியாது. அதுலயும் குறிப்பாக கண்டி அஸ்கிரிய மாயனாக்க தேரர்கள் யாரு நம்ம காமெடி பீஸ் யாரு அர்ஜுனா எம்பி கிட்டே நம்ம அப்படித்தானே பாக்குறோம். காமெடி பீஸ் அது காமெடி பீஸ் இல்லைங்க, அது உள்ளுக்கு இருக்கு விடயம். அது போய் சந்திச்சிருக்குது மகாநாயக்க தேர்தல்களை. அங்க என்ன சொல்லிக்கிறாங்க? இந்த அரசாங்கம் நீண்ட காலம் ஓடாது. அப்ப ஆக அந்த மகாநாயக்க தேர்தல்களுக்கும் இந்த அரசாங்கத்தை கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கு. அது நாம சொல்லிருக்கிறோம் இல்ல, இந்த மஞ்சை தரப்பினரை இந்த அரசாங்கம் பெரிதாக மைண்ட் பண்ணதில்லை. இதான் இந்த ஸ்பெஷல். மஞ்ச தரப்பினரை அரசாங்கம் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. சாமியா இருக்கணும், அரசு இருக்கணும்னு அரசாங்கம் விரும்புது. அதனால மஞ்ச தரப்பு அரசாங்கத்து மேல கொஞ்சம் கோபமா தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம்.
அதிகாரிகளை மௌனமாக்க முயற்சிப்பதை கண்டித்து தவறுகளை ஒப்புக்கொள்வதுதான் முன்னோக்கி செல்லும் ஒரே வழி என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நாம் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும், நாம் சொல்வது சரி என்றால் அப்படி சொல்ல வேண்டும் என்றும் நிபுணர்களை அமைதிப்படுத்துவது பிரச்சனைகளை தீர்க்க உதவும் என்றும் அவர் சொல்கின்றார். எதிர்கட்சி தலைவர் தேசிய பேரிடர் மீட்பு படையும் தயார் நிலை மற்றும் மறுமொழி வழிமுறைகளை வலுப்படுத்த பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் திருத்தங்களையும் அவர் கோரியிருக்கின்றார். தித்வா சூறாவளியின் தாக்கத்தை குறைக்க அரசாங்கம் தவறியது குறித்து விசாரிக்க நாடாளுமன்ற தேர்வு குழுவை நியமிக்கவும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மற்றும் எதிர்கட்சி எம்பிக்கள் சபாநாயகரிடம் முறையான முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளனர். அதாவது இந்த தித்வா சூறாவளி குறித்து முறையாக அரசாங்கம் செய்யவில்லை என்பதை விசாரிக்க ஒரு குழு வேணுமா? அதுல இதெல்லாம் ஒரு பிடிமானம் தான். இந்த குழுட அறிக்கை சரியா கொடுக்கப்படுமா அரசாங்கத்தின் மேல கொண்டம் வரும். இப்ப வார எதிர்கட்சியில எதிர்கட்சியா அடிக்கலாம் இல்ல, வார தேர்தல் போல கொண்டம் பண்ணலாம் இல்ல, அதைத்தான் மிக பாக்குறாங்க. பேரழிவின் போது நிறுவன மற்றும் நிர்வாக தோல்விகள் குறித்து விரிவான அறிக்கையை தயாரிக்கும் பணியில் 30 பேர் கொண்ட தேர்வு குழுவை எதிர்கட்சி கோரியுள்ளது. எப்படா 30 பேரும் சாம்பார் தான். அரசாங்கத்தின் தயார் நிலை இல்லாதது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் வர்ணித்து எம்பிக்கள் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றவும் சூறாவளியால் ஏற்பட்ட அழிவின் அளவை குறைக்கவும் உதவி இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பாதுகாப்பு அமைச்சில் ஊடக சந்திப்பை நடத்துமாறு நான் டிஜிக்கு சவால் விடுக்கிறேன். யார சொல்றாரு? இந்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டிஜி பணிப்பாளர் நாயகம் பாதுகாப்பு அமைச்சில் நீங்க ஒரு ஊடக சந்திப்பை போடுங்கன்னு சொல்றார். இது யாரு? தயாசிரி. அதாவது ஒரு சவாலு கொண்டு வரார். இதே நேரம் குருநாகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெகசேகர எம்பி நேற்று நாடாளுமன்றத்தில் காரசாரமாக பேசியிருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சில் ஊடக சந்திப்பொன்றை நடத்துமாறு நான் வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு சவால் விடுக்கிறேன். அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஏனெனில் இந்த அரசாங்கம் அவர் ஏதாவது வெளிப்படுத்தக்கூடும் என்று அஞ்சுகிறது. தயவு செய்து அரசு அதிகாரிகளுக்கு இதை செய்யாதீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருக்கின்ற விடயம் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது சிங்களத்தின் மத்தியில். வானிலை ஆய்வுத்துறையின் இயக்குனர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் என்றும் அவர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். வானிலை ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜெனரல் தற்போது வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்து ஒரு சர்ச்சையை வெடிக்க வைத்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர வானிலை ஆய்வுத்துறை இயக்குனர் ஜெனரல் தனது சொந்த மகளிடம் பேசக்கூட அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வானிலை ஆய்வு மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இரண்டும் ஜனாதிபதியின் அதிகார வரம்பிற்குள் வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர சுட்டிக்காட்டுகின்றார். பாதுகாப்பு அமைச்சில் ஊடக சந்திப்பை நடத்துமாறு நான் இயக்குனர் ஜெனரலுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன். அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஏனெனில் இந்த அரசாங்கம் அவர் ஏதாவது செய்திகளை வெளிப்படுத்தும் என்றும் இந்தியா வழங்கிய செய்திகளை வெளியிடுவார் என்றும் அரசாங்கம் அஞ்சுகிறது. சிலர் அவரை ராஜினாமா செய்ய சொல்லிக் உள்ளனர். ஆனால் அவர் தவறு செய்ததாக கருதப்படுவதால் அவர் மறுத்துவிட்டார். தயவு செய்து இதை அரசு அதிகாரிகளுக்கு செய்யாதீர்கள் என்றும் ஜெயசேகர் அவர்கள் ஒரு சவால் விட்டிருக்கின்றார்கள். ஆக இது ஒரு சர்ச்சையான விடயம். அரசாங்க தரப்பிலிருந்து அவர் ஒரு உண்மையாக தயாசிரி ஜெகசேகர எம்பி சொல்வது போன்றோ அவர் இந்த சந்தேகங்களை போக்கவும் மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் இந்த சந்தேகத்தில் இருக்கின்ற கரையை கழுவவும் ஏன் அரசாங்கம் அவரை ஒரு ஊடக மீட்டிங் ஒன்று போட தயக்கம் காட்டுறாங்க? அதை செய்யுங்களேன். அப்ப ஆக நீங்க செஞ்சுக்கிற சரியா? ஏனெனில் அவரை வீட்டை சுற்றி ஒரு காவல் ஒன்று அடிச்சிருக்கான். அது வேற அவரை வீட்டை சுற்றியான்னு சொல்றாங்க. அப்ப ஆக இது ஒரு பிழையான முடிவு. அரசாங்கம் இப்படி எல்லாம் போயிச்சுன்னா அரசாங்கம் அதை நாங்க ஏற்கனவே இதோட 4வது செய்தி தருகின்றோம் நினைக்கிறேன். 4 அல்லது 3வது செய்தி. இது எத்தனையும் அரசாங்கத்தின் தவறுகள். இந்த தவறுகளை நீங்கள் கடைபிடித்தால் அடுத்த ஆட்சிக்கு மக்கள் விடாதுங்கள், பெரியுங்கள், விடாங்கள். ஆட்சியை தக்க வைக்குமானால் ஜனாதிபதி மாத்திரம் நேர்மையாக இல்லாமல்
ஜனாதிபதியை சுற்றியுள்ள ஏனையோரும் நேர்மையாக கடமை புரிய வேண்டும். இதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். ஏனெனில் அவைகளை கடந்து செல்ல முடியாது, அதை நாம் தட்டி கழிக்கவும் முடியாது. ஏனெனில் இது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டை அரசாங்கம் கழுவ வேண்டிய பொறுப்பும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசாங்கம், இது அமைச்சர் ஜனாதிபதி வருகின்றதால் அமைச்சர் என்ற வகையிலும் ஜனாதிபதி என்ற வகையிலும் அனுருகுமார திசாநாயக்க அவர்கள் இதற்கு உரிய பதிலை வழங்க வேண்டிய பாரிய பொறுப்பு அவரிடம் தங்கி இருக்கின்ற. இதே நேரம் கடந்த வாரம் இதுவும் ஒரு சிங்களத்தின் மத்தியில் ஒரு சர்ச்சையான விடயம்தான். மகாநாயக்க தேர்தல்களை சந்திச்சிருக்கின்றார் காமெடி பீஸ், நாம சொல்லமில்லை, காமெடி பீஸ் அர்ஜுனா எம்பி அவர்கள் நாடாளுமன்ற வைஷோப் நாடாளுமன்றம். ஏனெனில் அவரை நாம் தீட்ட வேண்டி இருக்கின்றது, அவருக்கு நாம் பல தகவல்கள் கொடுக்க வேண்டி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக வடகிழக்கு மக்களின் பிரச்சனை அரங்கேற்ற வேண்டிய ஒரு பாரிய பொறுப்புக்குள் அவர் வந்திருக்கின்றார். மகாநாயக்க தேர்தல்களை இவராக போய் சந்திச்சாரோ இல்ல அவங்க காலிங் பண்ணி பார்த்தாரோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அவரிடம் பகிரங்கமா நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார் அர்ஜுனா எம்பி. அதாவது இந்த அரசாங்கம் குறுகிய காலத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது நாம் அர்ஜுனா எம்பி விடயத்தையும் அர்ஜுனா எம்பியிடம் மகாநாயக் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் பேசின விடயங்களும் தட்டி கழிக்க முடியாது. ஏனெனில் அஸ்கிரிய மகாநாயக்க தேர்தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த அரசாங்கம் சிறிய காலம் தான் போகும் ரன் பண்ணும். அப்ப ஆக அதை அழகாக பாராளுமன்றத்தில் பொய் சொல்ல முடியுமா? அந்த ஆள்கிட்ட பொய் இல்லைங்க. இவங்க என்ன சொன்னாலும் நாடாளுமன்ற விடயத்துல பொய் இல்லை. இப்ப மகாநாயக்க தேர்தல்கள விடயங்களை சொல்லி அவர் பொய் சொல்ல முடியுமா? விட்டுறவங்களா ஓங்கி வெளுப்பானுகள் இல்லை. அதனால அது பொய் கிடையாது. அர்ஜுனா எம்பி கிட்ட அஸ்கிரிய பீடாதிபதிகள் சொல்லி இருக்கிறாங்க, அதை வெளிப்படையை அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டார். எனவே அந்த விடயத்தையும் நாம் தட்டிவிட முடியாது. அரசாங்கம் சரியான பாதையில் சரியான நேரங்களில் செல்லவில்லை என்றால் பிழையான பின்னடைவை சந்திப்பார்கள். அதனால நாங்க சொல்லி வச்சுக்கிறோம் இல்லை, அடுத்த ஆண்டு நீங்க வரணும். ஆனால் நீங்க பெரும்பான்மையும் இல்லாமல் நீங்க ஒரு தொங்கு பாலமாக வந்தால் உங்களை ஆட்டம் காட்டிடுவாங்களே. இப்பவே தயாராகிறாங்க. பாருங்க, ஜனாதிபதி தேர்தல்ல இப்ப ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இல்லை, இன்னும் இல்லையே. இவனுகளே 4 ஆண்டுக்கு முதல்ல தானா அடிச்சு சாகுறாங்க. இப்ப தானா அடிச்சாகிறாங்க. நாமல் தானா மாவட்ட. இப்ப நாம ஏற்கனவே சொன்னமில்ல, சஜித்ரா குழுவுக்குள்ள சஜித் தான் இருக்காரு உண்மை. இப்ப நாமல்ல டீமுக்குள்ள நாமல் தான் ஜனாதிபதியா. ஏனெனில் அவர் முன்னால் ஒரு வேற தம்மிக்க பிறரா கொண்டு வந்தாங்கல்ல, அதனால தம்மிக்க பிறரா அந்த ஆள் வலிக்கிட்டு, அந்த ஆள் கெட்டிக்கார மனுஷன் வலிக்கிட்டான் இல்ல, அந்த ஆள் வட்டி குலைச்ச பணம் எல்லாம் வீணா போயிருக்கு. எனவே இப்ப நாமல் தானா அவங்கட கட்சியாமன்னு சொல்லி அவங்கட கட்சியின் தலைவர் சாகர காரியவசம் சொல்றார். இதுவும் ஒரு விளையாட்டு செய்திதான். இப்ப ஜனாதிபதி தேர்தலே இல்லையாப்பா, இப்ப பீரியடா, இப்ப ஜனாதிபதி காலமா தேர்தல் காலமா இருக்குது இல்ல. அப்ப ஏன்டா நீங்க இதை போட்டு அடிச்சு ஆகுறீங்க? அப்ப இவனுள்ள எதிர்பார்ப்பு எல்லாம் முன்னு வந்த நாம இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். மகாநாயக்க அஸ்கிரிய மகாநாயக்க தேர்தல்கள்ல கருத்தும் நீண்ட காலம் ஓடாது என்பதும், சஜித் வந்துகிட்டு அவர் தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று இப்ப சொல்லுவதும், இதே நேரம் பார்த்து இதுல என்னமோ ஒரு வில்லங்கம் இருக்கு, அந்த வில்லங்கத்தை நாங்க உடப்போம். கொஞ்சம் கூடுதலான செய்தியா இருக்கு, அடுத்த செய்தியில பார்க்க போறோம். ஏனெனில் நாமல் தானா ஜனாதிபதி வேட்பாளராம் என்றால் ஒரு வில்லாதி வில்லன் ஒன்று வேலொன்று நடக்குது. அப்ப ஜனாதிபதி அதுக்கு உங்களால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர இயலாங்கடா. அதெல்லாம் ஜனாதிபதி தாங்கி 4 பேர் தூக்கக்கூடிய ஒரு பாரத்தை அவர் தனியாக தூக்கி கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த விசேஷம். ஏனெனில் அனுபவமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு அமைச்சர் மாதிரி இல்ல, அமைச்சர் செக்ரட்டரி மாரும் அரசாங்கத்துக்கு ஒரு கோஆபரேட் பண்றாங்க இல்ல. இவைகெல்லாம் பார்த்தா எத்தனை பேரை விலகிட்டு போவீங்க? ஒவ்வொரு மாவட்டம் தோறும் திணைக்களம் தோறும் இவர்களை விலகிட்டு செல்ல முடியுமா? அப்ப நாட்டின் நிர்வாகம் முடங்கிவிடும். இதை நாம ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறோம். அரசு அதிகாரிகள் அரசாங்கத்திற்கு ஒரு கோஆபரேஷன், ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காங்க இல்ல. அதனால் சில விளைவுகள் என்ன பாருங்க. என்ன ஒரு ஆக்டிங் டெபுட்டி டைரக்டர் ஹாஸ்பிட்டல், என்னது நேஷனல் ஹாஸ்பிட்டல் கொலம்பு, அவருக்கும் அண்ணா கல்தா. இப்படி எல்லோரையும் கலட்டிக்கு போனால் ஒரு அதிருப்தி நிலையும் ஒரு என்ன சொல்ற ஒரு தொய்வு நிலையும் ஏற்படும். ஏற்கனவே இந்த இவட தொய்வு நிலை, இவட அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் விடயத்திலே ஒரு லூஸ் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி எல்லோரையும் இவங்க நீக்கி செல்வார்களானால் அரசாங்க நிர்வாகத்தில் ஒரு இனம் தெரியாத முடக்கம் ஏற்படும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க மக்களே, இது ஒரு புலனாய்வு தகவலுக்கு உள்ள வந்ததுதான்.
அப்ப ஆக அரசாங்கத்தை முடக்குவதற்கான ஒரு திட்டமும் இந்த மாதிரி ஒரு லைன்ல போய் கொண்டிருக்குது. எப்படி நிர்வாக ரீதியாக சில முடக்கத்தை கொண்டு வர்றது, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரக்குள்ள நாடு முழு ஸ்தம்பிதம் அடையும் அளவுக்கு வந்தால் அரசாங்கம் தாக்கு பிடிக்கல, அப்ப ஓடி போவார். இதுதான் மாஸ்டர் பிளான். இது குறித்து நாம் ஏகப்பட்ட தகவல்கள் இருந்தாலும் அப்பப்போது நாம் கொண்டு வருவோம். நன்றியர்களே, மீண்டும் இந்த ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கின்ற யாரு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஜெனரல் அதுல்ல கருணாநாயக்க வெளிவந்து அவர் மூஞ்சியும் நாங்கள் நேரடியாக பார்க்கின்ற போது மாத்திரம் இதை உண்மைத்தன்மை அறியலாம். இப்பொழுது நாங்கள் இல்லை என்றும் சொல்ல மாட்டோம். இந்த ஹவுஸ் அரெஸ்ட் என்பது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது என்னால முடியாது. அப்படிலாம் எனக்கு வர ஏமாற்ற முடியாது. மக்களையும் நம்மளை நம்பி செய்தி பார்க்கின்றவர்களை இந்த சுத்தமாத்தி ஏமாற்றி வேலை பார்க்க முடியாது. எனவே இந்த செய்தியை கொண்டு வந்த நோக்கம் தருவது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். எனவே இதன் உண்மைத்தன்மை இன்னும் இருக்கின்றது, பார்ப்போம். 2-3 தினங்களில் அவர் ஒரு மீடியா கான்பரன்ஸ் போடலாம், அவர் இருக்கலாம், பார்ப்போம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.